ஐஃபோன் வாங்கிட்டு பேட்டரி ஹெல்த் குறையுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் உங்கள் பேட்டரி ஹெல்த்தை எப்படி லாங் லைஃபாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நண்பர்களே, அப்போ தான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து 0% யூஸ் பண்ணுறத தவிருங்க. 20 to 80% சார்ஜை மெயின்டைன் பண்ணுங்க. அப்போ தான் பேட்டரி லைஃப் வந்து ஹெல்த் வந்து நல்ல கண்டிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐஃபோனுக்குன்னு ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்கல்ல ஆப்பிளில், அந்த சார்ஜரை மட்டும் யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி எம்எஃப்ஐ சர்டிஃபிகேட் உள்ள சார்ஜர்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அவங்க தான் இந்த பின்னுக்கான கரெக்டான சார்ஜிங்கை கொடுத்துருப்பாங்க. அதை விட்டு லோக்கலில் சீப்பாக இருக்க அடாப்டர்ஸ்லாம் வாங்கி போட்டிங்கன்னா, இல்லை யூஎஸ்பி கேபிளில் போட்டிங்கன்னா அந்த போர்ட்டும் இந்த ஆப்பிளோட சப்போர்ட்டிங் இஷ்யூவும் கனெக்ட் ஆகாது. சார்ஜிங் இஷ்யூ கிரியேட் ஆகும், ஹை டெம்பரேச்சர் ஆகும். ஹை டெம்பரேச்சருங்கிறது ஐஃபோனுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அதாவது ஒரு வெயிலில் கூட வச்சு ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. மெயினாக ஆப்பிளே சொல்ல வராங்க, அவங்களோட ரிமார்க்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஹீட்டிங் இஷ்யூ நம்ம ஐஃபோனுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆபத்து. மேக்ஸிமம் நீங்கள் வந்து 20 to 80 அந்த மிட் ரேஞ்ச் ஒரு சைக்கிள் இருக்குது. ஆக்சுவலாக வந்து 20 to 80 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மல் பேட்ரி அந்த எக்கோ மோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் உங்களுக்கு யூஸ் ஆகுது இதில். இதை வந்து மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபைட் சார்ஜர் நான் சொன்னேன் இல்லை, சர்டிஃபிகேட் உள்ள சார்ஜஸ், அதை யூஸ் பண்ணுங்க மேக்ஸிமம். அதை அப்புறமேட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ஐஓஎஸ் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்குள்ள பேட்டரி ஹெல்த்துக்குள்ள ஆப்டிமைஸ் பேட்டரின்னு ஒன்று இருக்கும். அதை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா பேட்டரி கண்டிஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கும் போது நிறையா குறையிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஹை டெம்பரேச்சர், அதாவது வெயிலில் ரொம்ப வெயில் இருக்க இடத்துலலாம் வீடியோ எடுக்கும் போது கொஞ்சம் கையை மேலே வச்சுட்டு ஃபோனை கீழே இருக்க மாதிரி எடுங்க. ஏன்னா நம்ம சென்சார் இஷ்யூ வந்து ஓவர் ஹீட்டை எடுக்கும் போது, அதாவது வெயிலில் நீங்கள் காட்டும் போது ஃபோன் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பேட்ரி ஓவராக அடி வாங்கும். அப்போது பேட்ரி நார்மலாக நம்ம பர்சன்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, 100, நம்ம 1 to 100 போடுறோம் பார்த்தீங்களா, அந்த பேட்டரியும் சல்லுன்னு இறங்கிடும். ப்ளஸ் பேட்ரி ஹெல்த்தும் ஹீட் ஆச்சுன்னா பேட்ரி அதுவும் சீக்கிரம் இறங்கிடும். அதனால மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஹீட்டிங் இஷ்யூவை தடுத்துக்கங்க. அதே மாதிரி சார்ஜ் போட்டுட்டு இருக்கும் போது கேமை ரொம்ப ஹெவியான கேம்ஸோ விளையாடக்கூடாது. விளையாண்டிங்கனாலும் பேட்டரி இஷ்யூ வரும். அப்படி நீங்கள் சார்ஜ் போட்டுட்டே விளையாண்டிங்கன்னா பேட்டரி ஹெல்த்து ரொம்ப அடி வாங்கணும் மக்களே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஹாட்ஸ்பாட் போடக்கூடாது. ஹாட்ஸ்பாட் மெயினாக போடக்கூடாது. எப்படின்னா, நீங்கள் ஒரு 50 மேலே ஒரு பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஹாட்ஸ்பாட் போட்டுக்கிட்டா பெஸ்ட்டு. 50 கீழே போடக்கூடாதுன்னு கேட்கலாம், போடலாம். போட்டால் ஹை டெம்பரேச்சரில் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்மளால இன்னொருத்தவங்களும் நம்மளோட ஹாட்ஸ்பாட் போட்டு ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நெட்ஒர்க்கும் யூஸ் ஆகிட்டு இருக்கு, அவங்க நம்மளோட நெட்ஒர்க்கை இன்னொருத்தவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா பேட்டரி ஹெல்த் அடி வாங்கும், ஹை டெம்பரேச்சரும் வாங்குது. ஹை டெம்பரேச்சர் ஆகுது பார்த்தீங்களா, அதனால பேட்டரி எப்போதுமே அடி வாங்கும் மக்களே. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண வரீங்கன்னா, ஒய்ஃபையை வந்து தவிர்த்துக்கங்க. சார்ஜிங் போடும் போதும் ஒய்ஃபை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறையா பேருக்கு வந்து ஹாட்ஸ்பாட் போட்டதுலேயே வந்து 100% பேட்டரி ஹெல்த்தை சல்லுன்னு 90 வந்துருச்சு மக்களே. நீங்கள் அதை நம்ப மாட்டீங்க. என் ஃப்ரெண்டுக்கு நிறைய பேருக்கு இது மாதிரி நடந்திருக்கு. நான் இப்போ ஃபோன் வாங்கி 1 year ஆகுது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 97 வந்திருக்கு. நான் ஃபோன் வாங்கி கரெக்டாக போன ஜூலை தானே, 7th month வாங்கினேன். இப்போ ஜூலை 3% இறங்கியிருக்கு. நான் வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அப்புறம் ஃபோட்டோஸ் எடுப்பேன். இது மட்டும்தான் என்னோட ஒர்க்கு. அதுக்கே எனக்கு 3% இறங்கிருச்சு. பார்த்துக்கோங்க. அப்போ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படிலாம் பண்ண போகிறீங்க, ஃபோன் வச்சுருக்கவங்க என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் பேக்ரவுண்ட் ஆப் ரெஃப்ரெஷ்னு ஒரு செட்டிங்ஸ்குள்ளே ஒரு இது இருக்குது, அதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பேட்ரி வந்து கம்மியாக தான் எடுக்கும். இன்னொரு ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்ரி டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பேக்ரவுண்டில் எந்த ஆப்பையும் ஓட விடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து லொக்கேஷன்ஸ் வந்து எப்போதுமே ஆஃப் பண்ணி வைங்க. நீங்கள் ஏதாவது ஆப்புக்குள்ளே போகும்போது மட்டும் ஆன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மக்களே. இந்த மாதிரி சப்போர்ட்டிவான வீடியோஸு, கண்டென்ட்ஸு, இது மாதிரி ஐஃபோன்ஸ் பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஃபோன் கண்டென்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள்.
அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றுனா தப்பாக இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் மக்களே, திருத்திக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சேனல் பேர் பாசித் பாக்ஸ்ன்னு வரும். இனிமேல் ரெகுலராக வீடியோ கண்டிப்பாக போடுறேன் மக்களே. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.